அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக மாணிக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பல்வேறு விமர்சனம் வந்தால் கூட செல்வப்பிறந்தை விலகிட்டாங்க. அவர் திமுக இணையப்படுவதாக சொல்லப்படுது. மாணிக்கத்தாகரோட வருகை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு கூஜா தூக்குன தவிர வேறு யாரும் எதுவுமே சாதிக்கல. இப்போ டிவிகேக்கு கூஜா தூக்குறாங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இந்தியாவிலேருந்தே காங்கிரஸ் எப்பயோ மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா அதிகாரம் ராகுல் கையில் இருக்குது இல்லை. ஸோ என்னத்தை அவர் கிழிச்சிட போகிறாருன்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ இது அவரை பற்றி பேசுகிறீங்க. திருமாவளவன் வாழ்க்கையே பேசினார்ல, இன்னைக்கு திமுகவில் இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க? திருட்டு பசங்கள்லாம் ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ வைகோ அவர்கள் திமுக கூட்டத்தை விலகி இப்போ தாவேக்கால போய் அணிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு விஜய் இது நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமை போகிற வீடும் வைகோ போகிற இடமும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு நீ திருப்பி நீ டிவிக்கிலேருந்து அடுத்தது வேற எவனாவது வந்தோன்னா அண்ணாமலை பின்னாடி போய் விட்டுவேன். அண்ணாமலை விட்டோன்னா நீ எப்படின்னா நல்லா வாயில் வருது, ஆனால் தப்பாயிடுமேன்னு பார்க்குற பொதுமக்கள் பார்க்குறதால அவர் சோரே தின்றாரான்னு எனக்கு சந்தேகமாகுது. விஜயே முதலமைச்சர் விஜயே போதைக்கு அடிமையானவரான்னு எனக்கு சந்தேகம். தொடமாட்டம் விடமாட்டம் பஞ்சு டயலாக்லாம் பேச தெரியல. மீடியாவை பார்க்கறதுக்கு பயப்படுறேன். உங்க தலைவர் மோடி அவர் கண்ட்ரோல் சார். உங்க தலைவர் மோடியா மீடியா பார்க்க பயப்படுறாரு? யூத் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேரில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக மாணிக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பல்வேறு விமர்சனம் வந்தால் கூட செல்வப்பிறந்தை இலகிட்டாங்க. அவர் திமுக இணையப்படுவதாக சொல்லப்படுது. மாணிக்கத்தாகரோட வருகை எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் எத்தனை தலைவருங்க வந்திருக்கிறாங்க எங்க தமிழ்நாட்டில்? நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னத்தை சாதிச்சாங்க? பெருசா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. திமுகவுக்கு கூஜா தூக்குன தவிர வேறு யாரும் எதுவுமே சாதிக்கல. இப்போ டிவிகேக்கு கூஜா தூக்குறாங்க. ஏன் இப்போ திடீர்னு தாவேக்கா பக்கம் போகிறாங்க? அதாவது இப்போ நேற்று அவருடைய இதை பார்த்தேன். அதாவது காங்கிரஸை எதிர்க்கிற எந்த கட்சியாக இருந்தாலும், ஏன்னா இவர் திருப்பி அடிப்பாரா. அவர் உடனே அங்கே குறிப்பிட்றாரு திமுக அதிமுக. அவர் சொல்றாரு பாஜக சொன்னா நீ டிவிகேன்னு சொல்ல வேண்டியது தானே. அவருக்கு இங்கே வரைக்கும் வந்துடுச்சு, இங்கே சொல்ல முடியல. ஏன் இப்போ என்ன நீங்கள் அங்கே கூஜா தூக்குற? அதனால் இப்போ வரும்போது ஏதாவது வீரவசனம் பேசின்னு வந்தால் தான் அந்த இடத்துல ஒரு மதிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே தான் அந்த கோஷ்டி பூசல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இந்தியாவிலேருந்தே காங்கிரஸ் எப்பயோ மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதனால் இவர் மாணிக்கம் தாக்கூர் வரதால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. 2 சீட்டு கொடுத்ததால் அடிமைப்பட்டோன்னா கிடக்கலாம் தவிர அதை வச்சு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு எந்த அதிகாரமும் கையில் இல்லை. ஏன்னா அதிகாரம் ராகுல் கையில் இருக்குது இல்லை. ஸோ என்னத்தை அவர் கிழிச்சிட போகிறாருன்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ இது அவரை பற்றி பேசுகிறீங்க. ஒரு கட்சியினுடைய மாநிலத்தில் நியமனப்பட்டிருக்காரு, அதை பற்றி அப்புறம் கேட்டு தானே ஆகணும் சார். அதை தான் சார் சொல்ல வரேன். பதவிக்காகவும் ஆட்சி கட்சிக்கு சீட்டுக்காக தானே நீங்கள் இது பண்ணீங்க. இன்றைக்கி டிவிக்கேன்னு ஒன்று வரும்போது துரோகம். இன்றைக்கி காங்கிரஸை நான் கேட்குறேன், இன்றைக்கி எத்தனை தமிழர்களை கொன்று குவித்தாங்க அவங்க பீரியடில். திருமாவளவன் வாழ்க்கையே பேசினார்ல, இன்னைக்கு திமுகவில் இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க? சார் திருட்டு பசங்கள்லாம் ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க சார். தாவேக்கா கூடவா? ஆமாம் சார். தூய கட்சின்னு சொன்னது அசுர கட்சி ஆயிடுச்சு சார். நான் கேட்குறேன், நான் தப்பாக நினைக்காதீங்க. விஜய் ஊழல் ஆட்சி கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. இப்போயும் அதுக்கு நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு தானே சார். இன்னைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு ஊழல் போனாலும் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டே வரேன். அப்போ நான் அப்போ எப்படி தூய சக்தி நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஒரு போட்டில் இத்தனை பேர் தான் போகணுன்னு இருக்குது. இப்போ அந்த போட்டில் 50 பேருக்கு மேலே 80 பேர் 100 பேர் ஏறினா அது கவிழ்ந்துடும் அது கடலில். அதுதான் டிவிக்கு நடக்க போகுது. ஆட்சி கவிழுமா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க 6 மாதம் நிச்சயமாக கவிழும். அதை தான் சொல்ல வரேனே. ரவுடி பசங்க, போதை பசங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, புரியுதுங்களா? இருக்கிற அத்தனை ரவுடி பசங்களும் டிவிகே பக்கம் போயிடுச்சு. விஜய் என்னென்னா கண்ட்ரோல் அவர் கையில் வச்சுன்னுக்கிறாரு. விஜய் தமிழ்நாட்டில் 1000 கண்ணெல்லாம் கிடையாது. அவர் கட்சியில் இருக்கிற அவர் அமைச்சர்களை எம்எல்ஏக்களே ஒன்று நல்லா பார்க்கணும். இன்றைக்கி போதையிலேருந்து அடிதடியிலேருந்து, ஏன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரும் மரியா வில்சனா யார் அவரே ஒரு வீட்டுக்குள்ளே போய் பூந்தாட்சியோட அவங்க அண்ணி அடித்தார், புரியுதுங்களா? அதனால் இன்னைக்கு என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லா ரவுடி பசங்களாம் ஒரே கூட்டத்தில் இன்னைக்கு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற 6 எம்எல்ஏங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. 6 எம்எல்ஏ யார் சார்? எல்லாமே அதிமுக சார். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், மக்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். 234 தொகுதி ரைட்டா? எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே சேர்ந்து தான் 30-33 எம்எல்ஏ மினிஸ்டர் தான் கொடுக்க முடியும். மீதி எல்லாம் என்ன எதுவாக இருப்பானுங்க? இதெல்லாம் எம்எல்ஏக்களை தான் இருப்பான். அந்த எம்எல்ஏ மக்களுக்கு சேவை பண்ணுறவனுங்க தானே. நான் கேட்குறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ உனக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்லும்போது எப்படா நீ ராஜினாமா பண்ணுவ?
எவன் அப்பா விட்டு காசு, எவன் அப்பா விட்டு காசு? தயவுசெய்து மக்கள் சிந்திக்கிட்டோம். இவங்க எல்லாம் இப்ப தாவேக்கா பக்கம் போயிருக்காங்கல்ல, தாவேக்கா மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்களா இல்ல ஏற்கனவே தாவேக்கா நின்று தோத்துருக்காங்களா, அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? சார் ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. நான் ஏற்கனவே பல மீடியாக்கள்ல சொல்றேன், விஜய்க்கு எதிரி எதிர்க்கட்சி கிடையாது. விஜய்க்கு எதிரி அவன் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிங்க. தயவுசெய்து இது சொல்றது கேட்டுங்க. இன்னைக்கு விஜய் வளர்ந்தது இத்தனை வருஷமா இருந்தாங்க. அவருடைய இயக்கம் சார் ஒரே விஷயம், அவருடைய இயக்கம் வந்து என்னாச்சு, கட்சியா மாறிச்சு. இன்னைக்கு அந்த இயக்கத்துல வந்து வேலை செஞ்சவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களே பார்த்து கேட்கறேன். அவங்க கீழே இருக்கிற வந்து கவுன்சிலர் வந்து இன்னைக்கு உழைச்சவங்களாம் விட்டுட்டு இன்னைக்கு நேற்று வந்தவங்களாம் கூப்பிட்டு இன்னைக்கு மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு விஜய் கூட்டணியில் சேர்த்த உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? இப்போ அவர் கட்சிக்குள்ள வந்து விரிசல். காலாகாலமாக உழைச்சவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து எங்களுக்கு அமைச்சர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுதான் சொன்னீங்க. ஆனால் எல்லாரை விட அவர் அதிகப்படியான வாக்குகள் வாங்கி பெரும்பான்மை பேர்லனா கூட அது ஒரு 108 சீட்டாச்சும் வென்றிருந்தார். அவர் யாரை வச்சு ஜெயிச்சாரு? தாவேக்கா மட்டும்தான் தனிச்சு. யாரை வச்சு ஜெயிச்சார் சார்? எல்லாம் தொண்டர்களை வச்சுதான். இப்போ மறுபடியும் சொல்றார், தொண்டர்களை வச்சு ஜெயிச்சவரே இன்னைக்கு அந்த தொண்டர்களுக்கு இடம் இல்ல. தயவு செய்து ஒன்னு சொல்றேன் கேட்டேன். அது அவங்க பெருசா எடுத்துக்கல சார். பணத்துக்கு தொண்டர்கள் ஆசைப்படல. ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது என்ன சொன்னா, அடுத்தவங்க இலைய பாக்குற உங்க இலைய பாக்குறது கோட்டை விடுறாரு விஜய். இது எழுதி வச்சுங்க, இது நடக்கதான் போகுது. இப்போ வந்து இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு வந்து 105 இடம் தான் உனக்கு. அப்போ நீ என்ன பண்ற, வந்து அடுத்தவங்களாம் சோஃபா கொடுத்து நீ வந்து விலைக்கு வாங்குற. நீயும் வந்து தீய சக்தி இல்லை, அசுர சக்தியாக மாறிட்ட. அதுவும் அரசியல், நான் வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் நான் அப்பயே சொன்னேன், உழைக்கிறவனை விட்டுட்டு பணம் படைத்தவர்களை கூப்பிட்டு வந்து உயர்ந்த பதவி கொடுப்பாங்கன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து என்னன்னா, அவர் கட்சியில இருந்து நேற்று சேர்ந்தவங்களாம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. இதுலயே கதறாங்க. இப்போ அவன் எம்எல்ஏ தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா, இப்போ இடைத்தேர்தலில் யாருக்கு வந்து வாய்ப்பு தருவார் விஜய்? அவர் தொண்டர்கள் கொடுக்கல. அதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருக்குது. நிச்சயமா எத்தனை பேர் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? நான் கேட்குறேன். அப்படி பார்க்க போனால் வந்து நாங்கள் உள்ளாட்சி தரோம்னு சொல்லுவானுங்க. இப்போ உள்ளாட்சி எடுத்துங்க, செங்கோட்டையன் வந்து அங்கே உட்காந்து நிற்கிறாரு. இப்போ செங்கோட்டையன் அந்த இடத்துல வலுவார்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கிற 10 மாவட்டத்துக்கு அவர் ஆளை போடுவாரா, இல்ல விஜய் கட்சியில சேர்ந்தவரை போடுவாரா? அவர் சர்க்கிள்ல உள்ளவங்க தான் போடுவாங்க சார். கொங்க வந்து பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து விஜயபாஸ்கர் போய் சேர போறாருன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அவன் ஆளை கொண்டு வரதுக்கு தானே பார்ப்பாங்க. அப்போ விஜயோட டிவிகா தொண்டர்கள் எங்க? அவன் பழைய மாதிரி போஸ்டர் தான் ஒட்டின்னு இருக்கணும். இல்லை, இப்போ வைகோ அவர்கள் வந்து திமுக கூட்டந்து விலகி இப்போ தாவேக்கால போய் அணைஞ்சிருக்காங்க. திருமாவளவர்கள் கூட இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு உறுதுணை அனுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு தாவேக்கா கூட தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஒரு ஆணித்தனமாக ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இன்னும் 6 மாசத்துலேயே 1 வருஷத்துலேயே தேர்தல் வரலாம், எல்லாரும் தயாரா இருங்க திமுக காரங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டணி எல்லாம் வெளியில வந்துருன்னு சொல்றாரா? என்ன சொல்ல வர்றாரு அவரு? அதாவது ஆசைப்படலாம், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். இன்னைக்கு விஜய் இது நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஆமை போகிற வீடும் வைகோ போகிற இடமும் வந்து உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. வைகோ மாதிரி ஒரு பச்சோந்தியை வந்து எவனுமே கிடையாது சார். நான் ஒரே விஷயம், அந்த ஆள் வந்து திமுகலேருந்து இன்னைக்கு மதிமுக ஆகும்போது வந்து அவன் தொண்டர்களை அவனுக்காக தீக்குளிச்சு செத்தாங்கல்ல. ஆத்மா கூட வந்து மன்னிக்காது. நான் பல இதில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கலைஞருக்கு கொடுத்த வாக்குறுதி தப்பா நினச்சிக்க. என்ன டேஷுக்குடா நீ சொன்ன? 9 வருஷமா இன்னைக்கு வந்து சுயமரியாதை இருக்கணும்னா வெக்கங்கட்டவன் சூறா தின்ற நீ. நான் கேட்குறேன், 9 வருஷமா உன்னுடைய நீ கொள்கையை விட்டுட்டு நான் வந்து என்ன உன்ன வந்து அவருடைய சுயமரியாதை விட்டுருந்தேனா? நீ திமுக கிட்ட சேரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? கலைஞர் சொல்லிட்டாரு நான் ஸ்டாலினை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி. இப்படிதான் 5 வருஷம் நான் அதை தான் கேட்க வரேன் சார். இன்னைக்கு 2 தொகுதியில நிந்தல திமுக இதுல நீ சரியான வந்து அரசியல்வாதியா இருந்தா நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து வெளியில நிக்கணுமா நிக்க கூடாதா? உன்னா கட்டி போட்டு அச்சாங்களா சார்? 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. அது பெரிய அளவு வெற்றி பெறல. 5.6 விழுக்காடு தான் வாக்கு பெற்றுச்சு. அதன் பிறகு திமுக கூட தான் நம்ம வெற்றி பெற முடியும்னு 9 வருஷம் இருந்தாரு. ஆளுங்கட்சியா வரும்போது அப்ப அதான் சார் சொல்ல வரேன், அமைச்சரால பங்கு தர மாட்டாங்க சார். இவர் தராருல, அததான் ஆசை காட்டினார். விஜய் என்ன பண்றாருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லும் போது இந்த ஆசை எல்லாரும் தொத்திச்சு. முதல்ல காங்கிரஸ் ஓடி போய் என்ன பண்ணிட்டாங்க, துண்டு போட்டாங்க. 2 சீட்டு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு எந்த மாதிரி த்ரெட்டன்ல வந்து விஜய் வந்து மாட்ட போறாருன்னு சொல்லி. இந்தாண்ட காங்கிரஸ் நீங்க சொல்ற அதே வந்து வைகோ போனா, நான் கூட சொல்றேன், ஆமா போன வீடும் வைகோ உள்ள வந்து அந்த இது வரைக்கும் கட்சி உருப்பட்டதா சரித்திரம் இல்லை. இதுலேருந்தே அதால் தான் வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு, 6 மாசத்துல இல்லை வந்து கவுந்துரும்னு சொல்றது. வைகோ போனது வந்து ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். வந்தாலும் ஒரு துரதிருஷ்டமான ராசி இல்லாதவன் உள்ள போந்தானா தெரியும். ஆனா அவன் கட்சி ஆளுங்க என்ன கேட்டாங்க, 2 சீட்டு நீ ஜெயிச்சு இது ராஜினாமா பண்ணு. வைகோ சொன்னார்ல, 48 வருஷமா என் கூட இருந்த ஒருத்த வந்து சொல்லியே ராஜினாமா பண்ணனா, அப்போ உன் கட்சியில உன் மரியாதை என்னன்னு உனக்கு தெரியுது இல்ல? 4 சீட்டு தான் சார் கொடுத்தாங்க. கடந்த முறையாச்சு 21 6 சீட்டு கொடுத்தாங்க. ஆனா 26 தேதி வெறும் 4 சீட்டு கொடுத்தாங்க. அதுல 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. அது உதயசூரன் சின்னத்துல நிக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அப்புறம் எப்படி அந்த கூட்டல நீ கட்சி தலைவர் கிடையாது அடிமன்ற? அததான் சொல்ல வரேன், நீ கட்சி தலைவர் கிடையாது. ஒரு கட்சி தலைவர் எப்படின்னா அந்த கட்சியை லீட் பண்றதுதான் தலைவர். நீ லீட் பண்ணல, அடமான வச்சிருக்க, நீ ஸ்லேவ். தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க தாவேக்காக போறது சொல்றாருல. தொண்டர்கள் எல்லாம் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாம் ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? வைகோக்கு வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்களா? நான் உண்மையா கேக்குறேன்.
அப்புறம் புள்ளியா சேர்ந்து முடிவு எடுத்துட்டு அப்புறம் நாங்க கட்சி குழு அமைக்கிறோம் வந்து முடிவு எடுக்கிறோம்னு இவனுங்க 2 பேரும் முடிவு பண்றதா அதுதான் கேட்கறேன். ஒருத்தன் கேட்டுக்கிறான் அவன் கட்சியில எங்களை ராஜினாமா பண்ணுன்னு சொன்னா உன் புள்ளிய ராஜினாமா பண்ணுன்னு முன்னாடி வந்து அழுத எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லி திமுகவுடைய பிச்சை நான் நேர்மையா சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு வந்து என்னதான் நான் வந்து இன்னைக்கு பார்த்தா 700 வீடியோ போட்டுருந்தா கூட 600 வீடியோ திமுக தான் நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த திமுக போட்ட பிச்சையில தான் வந்து இன்னைக்கு துரைவைக்கு வந்து எம்பி ஆகிருக்கிறார். நீங்கள் அதை மறுக்க முடியாது, ரைட்டுங்களா? நீ என்ன பண்ணணும், உன் புள்ளைய முதல்ல வந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் கட்சி ஆளுங்களை சொல்லியிருந்தா அவங்க ராஜினாமா பண்ண மாட்டாங்களா? 2 எம்எல்ஏ எப்படி பண்ணுவாங்கன்னு நான் கேட்கறேன். எப்படி பண்ணுவாங்க? கூட்டத்திலையும் கலந்துக்க மாட்டாங்க. தலைவனே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டானுங்களே. நீ தலைவன் கிடையாது, உன் பேச்சை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நீ திருப்பி நீ வந்து டிவிக்கிலேருந்து அடுத்தது வேற எவனாவது வந்தா அண்ணாமலை பின்னாடி போய் விட்டுவேன். அண்ணாமலை விட்டனா நீ வந்து எப்படின்னா நல்லா வாயில வருது ஆனால் தப்பாயிடுமேன்னு பார்க்குறேன் பொதுமக்கள் பார்க்கறதால. புரியுதுங்களா? அவர் சோரே தின்றாரான்னு எனக்கு சந்தேகமாகுது. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, திருமாவளவன் வந்து எதனால் வந்து கட்சியை வந்து தொடங்கினாருன்னு அவரும் மறந்து போயிடுச்சு. இன்னைக்கு டாஸ்மார்க் ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த டெட்ரா பேக் தெரியுங்களா? இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து மது ஒழிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னன்னா அந்த டெட்ரா பேக் ஏற்கனவே வந்து முத்துசாமின்னு சொல்லி திமுக முன்னாள் அமைச்சர் வந்து சொன்னதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு அடுத்த கட்டம் சாராயம் விட்டா இவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. டிவிகேல ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாங்களா? அமைச்சர்களும் சரி எம்எல்ஏவும் சரி முட்டா பசங்க எல்லாரையும் சொல்ல. சில படித்தவங்க இருக்கிறாங்க ஆனால் நாலேஜ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேங்களா? இன்னைக்கு ஸ்டேடியத்தில் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுறாங்களா சரத்குமார், நான் கேட்குறேன். நேற்று ஒரு டிபேட்டில் சொல்கிறான், எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அது போதனை, 500 ரூபா நோட்டு, மொபைலு, இவர் வந்து அந்த பவுடரை போட்டு இது பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது வந்து அது வந்து அவின் இல்லைன்னா வேறு ஏதாவது போதை தான் இருக்கும். மூக்கொழியாக உரிவாங்க. குழந்தைக்குன்னு சொல்கிறாரு, அது எந்த குழந்தைக்குன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கானு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் சொல்ல வரல, ஏன்னா உடனே இப்போ நான் பேசினா பெண்களுக்கு எதிராக நான் பேசினேன்னு சொல்லுவீங்க. அப்போ அங்கே வந்து இருக்கிறவங்க வந்து நேற்று வந்து பேசும்போது அப்பட்டமான ஒரு பொய். ஏன் ஒன்றா இன்னைக்கு உன் துறையிலேயே வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு கற்பழிப்பு பார்த்தா டிவிக்கில் அதிகமாக இருக்கிறானுங்க. ஏன்னா அதெல்லாம் சொன்னேன், ரவுடிங்களும் பொறுக்கிங்களும், நான் எல்லாரையும் சொல்லலை, பொறுக்கிங்களும் அதிகமாக வந்து உனக்கு தெரியாமல் உங்கள் கட்சிக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா வெட்டு குத்து ரேப்பிங் எல்லாமே நடக்குது வந்து பார்ப்போனா. அதனால் இன்றைக்கி வந்து பார்ப்போனா தூய சக்தி என்ன கேட்டால் நீ இது யாரெல்லாம் வந்து தீய சக்தி சொன்னால் இப்போ அவங்க தூய சக்தி ஆகிட்டானுங்க. அதான் சொன்னேன், நீ வந்தோடனே என்ன பண்ண அவங்க பாரத்தெல்லாம் உன் தலையில் ஏற்றிக்கிட்ட. இப்போ நீ வந்து என்னன்னா அசுர சக்தியாக மாறி இருக்கிற. எல்லாத்துக்கு மேலே நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். விஜயே வந்து முதலமைச்சர் விஜயே போதைக்கு அடிமையானவரான்னு எனக்கு சந்தேகம். ஆதாரம் இல்லாமல் நம்ம ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்ல முடியாதுல்ல சார்? தெரில சார். சார் அது ஒரு இயல்பா இருக்கலாம், அப்படி உட்காந்துருக்குது, அதுல என்ன பிரச்சனை? என்ன சார், சட்டசபையில போயிட்டு நீ வந்து நான் கேட்குறேன், நீ வெளியில கரூர்ல சேர்த்த போது நீ மேடையில பேசுற, உன் கட்சிக்குள்ள மேடையில பேசுற, இது வரைக்கும் மீடியாவை சந்திச்சு பேசுனது இல்லை. ஆனா வந்து சட்டசபையில ஸ்கிரிப்ட் எழுதும் போது என்ன சொன்னா, விடமாட்டோம் விடமாட்டோம் வந்து பஞ்ச் டயலாக்லாம் பேச தெரியல. மீடியாவை பார்க்கறதுக்கு பயப்படுற உங்க தலைவர் மோடி பவர் கண்ட்ரோல் சார். உங்க தலைவர் மோடியா மீடியா பார்க்க பயப்படுறாரு? அவர் எத்தனை செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காரு? இல்ல இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயமா? விஜய் வந்து எத்தனை வருஷம் ஆகுது அரசியலுக்கு? 2.5 வருஷம் ஆகுது. மோடி வரலாறு பத்தி நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எப்படி கேட்கலாம் சார்? எப்படி கேட்கலாம்? 3 வருஷம் முதலமைச்சரா வந்துட்டு இன்னைக்கு 3வது முறை பிரைம் மினிஸ்டரா இருக்கும். நீங்க எப்படி வந்து விஜய்க்கும் மோடிக்கும் கம்பேர் பண்ணுவீங்க? அது ஓகே சார். கம்பேர் எப்படி நீங்க பண்ணுவீங்க? நீங்க சந்திப்பீங்க அவர் இல்ல சார், கம்பேர் எப்படி நீங்க பண்ணுவீங்க? நீங்க சொல்றாங்க இவரையும் அவரையும் கம்பேர் பண்ணல சார். மோடி இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மோடி செய்தியாளர் இல்ல, நீங்க அந்த வார்த்தையை திரும்ப வாங்கணும். எப்படி நீங்க சொல்லுவீங்க மோடி சந்திக்க மாட்டாங்க? மோடி சந்திக்க மாட்டாங்க யார் சார் சொன்னது? சந்திக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வெளிநாட்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்க நீங்க எடுக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு மாசத்துல வந்து மன் கி பாத்ல வந்து மக்களை சந்திக்கிறாரா இல்லையா? ஏன் வந்து நீங்க இது பண்றல? இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு உலக நாட்டுல இருந்து 11வது இருந்து 3வது இடத்துக்கு கொண்டு வரும்போது நீங்க பேச மாட்டீங்க. என்ன தகுதி இருக்குது விஜய்க்கு? செய்தியாளர் நீங்க விஜயோட இதுவா? இல்ல சார், நீங்க விஜயோட இதுவா? இல்ல சார். இல்ல அப்ப எப்படி நீங்க வந்து சொல்லுவீங்க? நீங்க உங்களுக்கு அவரு என்னன்னா பவர் சென்டர் அவர் தானே வச்சுருக்காரு, விஜய் தானே சொன்னாரு. அப்ப வந்து நான் கேட்கிறேன், மேடையில பேச தெரியுது இல்ல, சினிமா டைலாக் பேச தெரியுது இல்ல, சட்டசபைக்குள்ள வீரவசனம் பேச தெரியல, மீடியாவுக்கு முன்னாடி வந்து பேச சொல்லுங்க. மீடியாக்குள்ளால ஏதோ பேசிட்டாருன்னா நான் வந்து நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் சார். பர்சனல் பிஎன் நடிகை வந்து என்னன்னா வந்து ஒரு இவரை சினிஃபீல்ட்ல இருந்து கொண்டு வந்துக்கிறாரு. இவன் இன்னொருத்தர் ஜோசியரை வந்து அவர் சினிஃபீல்ட்ல இருந்து கொண்டு வந்துக்கிறாரு. இப்போ வந்து என்னடா நான் வந்து புதுசா வந்து அந்த இடத்துல வந்து பார்ப்போம்னா நான் ஒரே விஷயத்தை கேட்கறேன். இன்னைக்கு வந்து சமந்தா வந்தா வந்து இருக்குது, கீர்த்தி சுரேஷ் வந்தா வந்து இருக்குது, சிம்ரன் குடும்பத்தோட வந்தா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு திருவள்ளூர்ல வந்து பார்க்க போனீங்கன்னா வாயு கசிவால ஏற்பட்டு 16 பேர் சேர்க்கும் போது அவங்கள பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, திராணி இல்ல, தைரியம் இல்ல. உங்க மீடியாக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். கேட்டுட்டு தான் சார். எங்க கேட்டீங்க? யாரை பார்த்து? நானே கேட்டிருக்கேன். நானே விஜயை பார்த்து கேட்டீங்களா? நானே பதிவு விஜயை பார்த்து கேளுங்க. உங்க மீடியாக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். எத்தனை டிபேட்ல நீங்க எல்லாம் பேசியிருப்பீங்க. இப்போ நடந்த சம்பவத்துல 16 பேர் இறந்துருக்காங்க. இன்னைக்கு 46 பேர் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 3 வயசு குழந்தைய வந்து அதே இடத்துல வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைய வந்து காது யாருமே எந்த மீடியால எந்த டிபேட்ல நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க பாப்போம்.
இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுன்னு சொல்கிறீங்க. வேற என்ன வித்தியாசம் இது? நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதே திமுக என்ன பண்ணாங்களோ அந்த 6 மாதத்தில் இன்னைக்கு அதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்துருது. இன்னைக்கு ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் நீங்கள் வந்து பார்க்க போனால் எத்தனை எஸ்பிங்களை நீங்கள் மாற்றிருக்கிறீங்க கேட்குறேன். மாற்றினதால என்ன நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாற்றம் வந்துச்சு நீங்க சொல்லுங்க சார். எந்த மாற்றம் என்ன நல்லா இருக்குது? எனக்கு நான் ஓப்பனா கேக்குறேன், என்ன டிவி ஆட்சியில் நல்லா இருக்கு சொல்லுங்க. என்ன நான் பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? எதுவுமே கிடையாது. சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் பேசு பொருளா இருக்கு தவிர மற்றபடி சிங்கப்பெண்ணு சிறப்பு படை அவங்களாம் வந்து ஒருத்தருக்கு வந்து சீப்ல தலைவாரி நிற்கிறாங்க சார். ஏன்னா இன்னைக்கு பஸ்ல எல்லாம் ஏறிட்டு என்ன பண்ணு, சும்மா 4 பேர் வந்து ராக்கிங் பண்ணுவாங்க, 4 பேர் வந்து அவங்கள தேடி பிடிச்சி இது பண்றாங்க. சிங்கப்பெண்ணுக்கு முன்னாடி என்ன இருந்தது? சிங்கப்பெண்ணுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பெட்ரோல் பிங்க் கலர். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? யாரால கொண்டு வரப்பட்டது? சும்மா சிங்கப்பெண் வந்தோடனே எதுவுமே நடக்கலையா? குற்றம் நடக்கலையா? இன்னைக்கு அந்த சிங்கப்பெண்ணில் சேர்ந்த ஒரு உமன் போலீஸ்க்கு நடக்கலையா? யார் பண்ணாங்க? அதுக்கு என்ன பதில்? திலீபன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணியிருந்தாரு சார். தயவு செய்து, நான் விஜய்க்கு எதிரானவங்க இல்லை. நான் இப்போ கேட்டது இப்போ 50வது நாள், இன்னையோட 50வது நாள் விஜய் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியில் வந்து நான் ஒன்றும் கேட்கல. நீ 6 மாதம் டைமில் எடுத்துக்கோ. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிட்ட அதை மட்டும் நீ சொல்லு. இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு நடக்கிற என்னத்தை கிழிக்கிற? சட்டம் ஒழுங்கு சரியா பாதுகாங்க, இருக்கிறதுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யுங்க. திருவள்ளூர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தூக்கி நீங்க என்ன பண்ணுவீங்க? எத்தனை போய் வேலூர்ல போடுவீங்க. வேலூர்ல இருக்கிறவங்க கன்னியாகுமரியில போவாங்க. இப்போ நான் இங்க உட்காந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணா இங்கேருந்து நாங்கள் மாறுறதால எப்போ அதை பார்த்துட்டு நீ சொல்லியா சொல்ல மாட்டியா? என்ன நடவடிக்கை சார் எடுத்தீங்க சார்? ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா? இன்னைக்கு விஜயுடைய ஆட்சி நடக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து சொல்றது இது நான் ஏற்றுக்கிறேன். படித்தவர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நேர்மையானவங்க இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு திமுக அங்கத்தில் நீ வந்து ஏற்கனவே வந்து மரியா வில்சன்ஸ் வந்து என்ன சொன்னார்? சட்டசபையில் வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? திருப்பி நேற்று என்னத்துக்கு முன்னாடி வந்து நிர்மல்குமார் வந்து ஈபியில் அதுதான் காட்டிட்டாங்களே என்னென்ன இதில் வேணாம். நீ யாரை தேச திருப்புறதுக்கு? நியாயமாக பேசுங்க. நீ கொடுத்த வாக்குறுதியை பற்றி நான் கேட்கல. லான் ஆர்டரை உன் கையில் வச்சிருக்கிற நீ தான் பவர் சென்டர். அப்போ உன்னை தான் நான் கேள்வி கேட்பேன். அதை விட்டுட்டு உன் கூட இருக்கிற ரவுடி பசங்கள்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது. அவங்களாம் பேச தகுதியே கிடையாது. ஏன்னா குதிரை பேரம் போய் நிற்குது. இன்னைக்கு ஒருத்தர் வைகோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. அதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் வந்து நீ வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தா இடைத்தேர்தலில் நான் வந்து உங்களை வெற்றி அடை செய்வேன்னு சொல்றீங்களா? அது பதில் ஆதரவு கொடுக்குறேன். என்ன சார் இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? என்ன இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? வைகோ சொல்லிக்கிறாரு நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தா நாங்க வெற்றி அடை செய்வோம்னு சொல்லி பேசலாம். அப்ப என்ன குதிரை பெருமா இல்லையா? எத்தனை அதிமுகவை அழிச்சிட்டீங்க. திருமாவளவனை எங்க எலும்பு போட்டாலும் அங்க கவின்னு போய் பேசுறாரு. ஏன்னா தான் சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யல, ஆனா அடுத்த சமுதாயத்துக்கு கொடை பிடிப்பாரு. இன்னைக்கு எனக்கு எல்லாத்தோட ஒரு பெரிய என்னன்னா, இந்த காதர் மொய்தீன்னு சொல்லி ஒருத்தர் வயசானவர் பாருங்க, 60 வருஷம் திமுக கொடை பிடிச்சி அடிமையா இருந்தவர். இப்போ அந்த அடிமை வந்து முடிஞ்சிட்டு வெளியில வந்துட்டுக்கிறார். அவர் பேசுறாரு பாருங்க, டிவிகேல வந்து அவருக்கு அழுத்தம் வந்துதான். அதாவது விஜயுடைய ஈர்ப்புல வந்து பெண்கள்லாம் அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வேணா ஈர்ப்புல இருப்பாங்க சார். இவர் ஒட்டுமொத்தமா பேசக்கூடாது. தமிழ்நாடு பெண்களை ஒட்டுமொத்தமா அப்படியே சொல்லிக்கிறாரு. அதனால எனக்கு அழுத்தம். அதனால டிவிகேக்கு ஆதரவு பண்ணா இதே நான் வந்து கேட்கிறேன். நீங்க தயவு செய்து நான் இங்க வாணியம்பாடி மக்களை வந்து பார்த்துக்கிறேன். அங்க திமுக ஜெயிச்சிருக்கு எம்எல்ஏ. அதே இடத்துல வந்து ஐயூஎம்எல் நிக்கல. டிவிகே வந்து அப்ரோச் பண்ணும்போது இதே வந்து இந்த காதர் மொழி என்ன சொல்லிக்கிறாருன்னா, டிவிகேக்கெல்லாம் இல்லை திமுக தான் எங்கள் ஆதரவுன்னு சொன்னேன். அப்போ வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி நீ திமுக போட்ட பிச்சையில் நீ வந்து வாங்கின. ஆனால் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சோடனே வந்து உனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தோடனே நீ அவன் காலில் போய் கழுவுல. நீ எல்லாம் தலைவனான்னு நான் கேட்குறேன். இஸ்லாமிய சமுதாயத்துக்கெல்லாம் வந்து சாபக்கேடு சார். அவன் திருமாவளவனும் அப்படித்தானே சார் கூட்டணியில சேர்ந்திருக்காரு. சாபக்கேடு. நான் அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு பேரம் பேசுறாங்க எந்த வாரியத்திலேயே எந்த ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், இதெல்லாம் பேரம் போயின்னு இருக்குது. நீங்கள் எவனா எழுதி வச்சுங்க. இப்போ இடைத்தேர்தல் வந்து நின்று விஜய் வந்து அதிகாரத்தில் வந்துட்டான்னா திருமாவளவனை இவங்கெல்லாம் வந்து கைச்சிடுவார், வேணான்றுவார். நீங்கள் வேணா பண்ணி இவங்கெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, திமுக கூட்டணியில் போய் சேருவாங்க. அப்போ திமுக ஏற்றுக்குமா? அப்போ அதை நார தான் செய்யும். திரும்ப அதை கூட்டணி போனாலும் திமுக அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். உண்மையாலுமே ஒரு விஷயம், நான் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு டிபேட் கொடுத்துருந்தேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. திமுகவில் மு.க. ஸ்டாலின் தனித்து நில்லுங்க, பேரம் பேசாதீங்க, கூட்டணி கொள்கை டேஷ் மட்டெல்லாம் வந்து சொன்னார். இன்னைக்கு அந்த கொள்கை எங்கே போச்சு? இன்னைக்கு 22 கட்சியில் தேமுதிக மட்டும்தான் தான். வைகோ வெளியில் போகும்போது விமர்சனம் பண்ணுறான். 8 தொகுதி யாரே திருமாவளவன் தான் விமர்சனம் பண்ணிக்கிறான். 10 தொகுதி ஒன்றும் இல்லாதவங்க வந்து யாரை தேமுதிக இது பண்ணான். இதே வைகோ வந்து இன்னைக்கு விஜயகாந்தோட கூட்டணி வச்சு சேர்ந்து வந்தன. இதுதான் வைகோடைய பச்சோந்தித்தனம். இன்னைக்கு நான் அதை தான் வந்து சொல்கிறேன். இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன் இந்த மீடியாவில். இடைத்தேர்தலில் விஜய்க்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த லக்கில் ஜெயிச்சிட்டாரு. இது இங்கே நடக்கிறது கஷ்டம். ஒன்று
அதே நேரத்தில் இப்போ வந்து எம்எல்ஏங்களாம் ராஜினாமா போய் அந்த தொகுதியில் நிற்கிறாங்களா, அவங்க ஜெயிக்க முடியாது. 2 3வது வந்து உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் நினைக்கிறீங்க வாக்கு சதவீதம் விஜய்க்கு சேராது. நிச்சயமாக வந்து ஏன் ஒன்றா இன்றைக்கி விஜய் வந்து கொடுத்த வாக்குறுதி வரல. இன்றைக்கி ஒருத்தர் தூங்காமல் தூக்கத்தை தொலைச்சிட்டு கரண்ட் இல்லாமல் அவஸ்தப்படுறான், குடிநீர் இல்லாமல் அவஸ்தப்படுறான். இந்த 2 மாதத்தில் மழை இதை கேட்டேன்னு வச்சுக்கலாம், போன ஆட்சி இப்படி ஓட்டிடுவாங்க. அடுத்த வருஷம் கேட்டேன்னா அதுக்கு முந்தின ஆச்சு இப்படி தான் வந்து ஓட்டானுங்க. இன்றைக்கி எவனும் வந்து கேள்வி கேட்க மாட்டானுங்க. இப்போ நான் விமர்சனம் பண்ணுறவங்க வந்து என் கமெண்ட்டில் போடுவாங்க, என் அம்மாவை போடுவாங்க, என் பொண்டாட்டியை போடுவாங்க, என் குழந்தைங்கள்லாம் போடுவாங்க. ஆனால் தைரியம் உள்ளவன் என்ன ஆகும்னா அவனுடைய வந்து ஃபேஸ்புக் ஐடியை பார்த்தா லாக் பண்ணி வச்சுருப்பான். புரியுதுங்களா? நான் ஒரு ஆத்தாக்கு பிறந்தவன் தான், ஆனால் அவன் உண்மையாலுமே வந்து ஒரு ஆத்தாக்கு பிறந்தனா அவனுடைய ஃபேஸ்புக்கை வந்து லாக் பண்ணியிருக்கோம். ஐடியை லாக் பண்ணக்கூடாது, நேரடியாக மோது. புரியுதுங்களா? நான் தைரியமாக இந்த மீடியாவில் பேசல, உங்களுக்கு தைரியமாக என் முன்னாடி வந்து பேசுங்க. இப்போ திமுக சார்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அமைச்சரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 800க்கு மேற்பட்ட மேலே வழக்கு போட்டு நேற்று கைதும் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி தாவேக்கா அரசு என்ன மேலே அவங்க வழக்கு போட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களா இவங்களும்? சார் இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சொல்கிறாரு. அதை தான் வந்து சொல்கிறேன், கண்ட்ரோல் பண்ண முடியாது விஜயால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிச்சயமாக ஒரு தலைவனுக்கு உண்டான அந்த தைரியமும் திராணியும் கட்ஸ் இல்லை. ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, விஜய் கிடையாது. விஜய் வந்து ஒரு நடிகன், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான். அந்த படகோட்டி படம் பார்த்துருப்பீங்களா, எம்ஜிஆர் படத்தில் நாகேஷ்க்கு வந்து அந்த மியூசிக் போட்டு தான் வீரம் வரும், கடன்னு டான்ஸ் ஆடுவார். அதை எடுத்து விடுச்சுன்னா பொத்து ரப்பர் மாதிரி வந்துடுவார். அந்த மாதிரி தான் விஜயும். ஸ்கிரிப்ட் இல்லைனா விஜயால் பேச முடியாது. நான் அதை தான் சொல்கிறேன், அதை வந்து வளர்த்துக்குங்க. இன்றைக்கி ஒரு துறை நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சு வந்து ஆய்வு நடத்துறீங்களா, வரவே இருக்கிறேன். நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன், ஆனால் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உண்மையாலுமே வந்து நீங்கள் வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா உனக்கு தைரியமாக இருந்தனா உனக்கு தான் வந்து ஊழல் இல்லாமல் ஆட்சி கொண்டு வரும்னு சொல்கிறல. அப்போ இந்த சாராயத்தை இந்த டாஸ்மாக்லாம் ஒரேடியாக அடைச்சிடலாமே. இன்றைக்கி ஒரு துறையில் என்னை கண்டுபிடிச்சி நாங்களாம் கொண்டு வந்துடும்னு சொல்கிறல்ல. இன்றைக்கி ஒத்துமொட்டை கொச்சி அவங்க கூட நிற்கிறல்ல. சாராயத்தை முதல்ல மூடு, டாஸ்மார்க்கை மூடு, வருமானம் இல்லாமல் எங்களால் வர முடியும்னு சொல்லு. ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. புதுசாக கல்யாணம் பண்ணுறவன் இந்த புது வண்டி வாங்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தொடச்சி வைப்பானுங்க பலன்னு. என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆசை 60 மோகம் 30, அந்த மாதிரி தான். இப்போ தான் 50 நாள் தான் ஆயிருக்குது. 6 மாதம் முடியட்டும். எத்தனை பேர் வந்து டிவிகேல இருக்கிற அமைச்சர்கள்லேருந்து எல்லாம் கீழே இப்போயே கட்டிங்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட்டி ஃபண்டு விஜய் கட்சிக்காரன் நேற்று கேட்டுக்கலாம். என்ன அடக்க முடியும், என்ன பண்ணிட்டு நீ அந்த இடத்துல? இன்றைக்கி ஒரு அமைச்சருக்கு பின்னாடி வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், கல்லா கட்டுறான், மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்குறேன், நான் ஓப்பனாக கேட்குறேன், கனிமவள லாரியை புடிச்ச சீல் வச்ச என்ன நடவடிக்கை சொல்லுங்கள்? மணல் கொள்ளை இது பண்ணிட்டான் அரசாங்கம், என்ன நடவடிக்கை எடுத்தான்னு சொல்லுவாங்க. நான் சும்மா பேருக்கு பண்ணுறாங்க, ஆனால் ரிசல்ட் எதுவும் இல்லை. ஒன்லி வந்து நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, ரீல்ஸ் அரசியலா, அவ்வளோதான். ரீல்ஸ் தான். போகிற ஹாஸ்பிட்டலில் போகிறது, இது முதலமைச்சர் பண்ணுறது எல்லாமே. சொட்டு மருந்து போகிறது கூட ரீல்ஸ் எடுத்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட பாருங்கள், அவருக்கு கை ஷிவரிங்க என்னன்னு தெரியல. ஏன் நான் வந்து சொன்னேன், அவருக்கு தான் முதலமைச்சர் மேலே சந்தேகம் இருக்குதுன்னா, இந்த சொட்டு மருந்து நீங்கள் குத்திங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த குழந்தைக்கு எப்படி பண்ணுவீங்க? கை நடுக்குதா சார்? வேற 73 வயசு ஸ்டாலினுக்கும் உதிருது, இவருக்கும் உதிருது. என்ன சார் நான் கேட்குறேன். அதில் வேற ஆதவர்ஜி நான் சொல்கிறார் 3 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் ஓட்ட முதலமைச்சரே இவர் தான். ஆதவர்ஜினா வந்து எந்த மாதிரி மேரத்தான் ஓடணும் முதலமைச்சர் இப்படி தான் சொல்லியிருந்தார். அதை தான் வந்து அந்த இடத்துல சொன்னேன், 3 கிலோமீட்டர் ஓடினேன். அதை தான் இதுலேருந்து தெரியும். எல்லாமே எப்படி ஒன்றுனா, இன்றைக்கி விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டசபை நடிகர் சங்கமாக்கிட்டார். இப்போ நடிகர் சங்கம் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. ஏன்னா அதை தான் வந்து சொல்லுறேன், இன்றைக்கி இறந்தவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் அடுத்தது நயன்தாரா எப்போ வர சொல்லி வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கா? நான் பார்க்குறதுக்கு தானே சார் சொல்லுவாங்க. நீங்கள் சார் உள்குத்து வச்சு பேசுறீங்க. எனக்கு அவருக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஆனால் இன்றைக்கி பொதுமக்கள் குழந்தை இறந்ததுக்கும் போய் பார்த்ததில்லை. இன்னைக்கு வந்து கரூர் போறாருல சார், 2 வாரம் ஜூலை மாசம் 2வது வாரத்துல போறாரு விமர்சனம். அதை தான் சொல்ல வரேன். எப்படி அவர் சொல்லியிருந்தாரு, ஆட்சிக்கு வந்தா எல்லா மாவட்டங்கள் தோறும் மக்களை நான் சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து மற்ற இடத்துக்கு போன நடிகர் சொல்லி தரணுமா, எந்த இடத்துல அழுகணும், எந்த இடத்துல வந்து எமோஷனல்ஸ் காட்டணும், எந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணணும்னு ஒரு நடிகனுக்கு சொல்லி கொடுக்கணுமா சொல்லுங்க. இன்னைக்கு கூட இருக்கிறவங்களும் நடிகரை தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்க்க போனால் இன்னைக்கு திமுகவில் இது டிவிகேலேருந்து வந்து இன்னைக்கு டெல்லி பிரதிநிதியாக யாரை போட்டுக்கிறாங்க, ஆந்திரா ராட்சி வந்தவங்க போட்டாங்க. ஓகேவா, அவர் வந்து யார், ஜனநாயக படத்தை தயாரித்தவர். இன்னைக்கு அந்த ஜனநாயக படத்தை வந்து, ஏன்னா விஜய் பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அந்த படத்தை தடை பண்ணது திமுக. அதனால் இவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த பணமே வந்து கள்ளப்பணம், பிளாக் மணி தான் வந்து விஜய் இன்வெஸ்ட் பண்ணதான் சொன்னாங்க. இப்போ அவரை வந்து கொண்டு வந்து இவர் வந்து ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா, இனி ஜனநாயக படம் வெளியில் வந்தானா வரலன்னா அவருடைய வியாபாரம் முடிஞ்சு போச்சு.
புரியுதுங்களா? அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒன்றா இப்போ எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்களா, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், அழுனா அழுகணும். இந்த மாதிரி ஆடுன்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது சார். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் செங்கோட்டையன் ஒரு கூட்டத்தில் கலந்துருக்காங்க. கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து சரக்கு ட்ரீட், அவங்க சரக்கு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டாடிட்டு அந்த ஆபாஸ் நடனம்லாம் அங்கே நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அந்த வீடியோலாம் வைரலாக போயிட்டு இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இப்போ அதை தானே சார் சொல்ல வரேன். கூத்தே அங்கே தான் நடிக்குது. அதை தான் சொல்கிறேன். எல்லாம் திமுக மேடையில் இல்லை சார், டிவிகே கட்சின்னு விட்டுட்டு நடிகர் சங்கமும் இப்போ இதுவும் மெர்ஜ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டு கவர்மெண்ட். திமுக மேடையில் காவாலையா பாட்டு போட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் தாவகம் பண்ணுவாங்களா சார்? சார் மறுபடியும் சொல்கிறேன், திமுகவுடைய ஜெராக்ஸ் தான் டிவிகே. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. திமுகவுடைய ஜெராக்ஸ் தான் டிவிகே. அவங்களும் நடிகர்களை வச்சாங்க, போதை உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு எந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. அதே தான் இப்போ இங்கேயும் வந்து பண்ணுறாங்க. 6 மாதம் முடிஞ்ச உடனே பாருங்கள், அதிகாரம் பவர் சென்டர்லாம் எப்படி பிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாருங்கள். நிச்சயமாக இந்த ஆட்சி வந்து என்ன ஒன்றா வந்து எல்லாருமே அங்கே போய் சேர்றதால விஜய்க்கு இப்போ எப்படி ஒன்றுனா வந்து அவருக்கு ஐடியாலஜி போயிடுச்சு. அவர் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அவர் அங்கே வரவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க கட்சிக்காரங்க போயிடுவாங்க. இனிமேல் தான் விளையாட்டே இருக்குது. ஒன்றும் அவசரப்படாதீங்க. தூய கட்சி, ஊழல் இல்லாத கட்சி நிறைய பேர் பேசுகிறாங்களே. நான் ஒரு விஷயத்தை மட்டும் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சார். இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன், ஒவ்வொரு பள்ளிக்கும் வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக அரசகுமார்னு திமுகவுடைய முன்னாள் 100 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. 300 கோடி ரூபாய்க்கும் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்கிறல்ல. பணம் வந்து வாங்கினவனை கைது பண்ண நீ கொடுத்த அந்த பிரைமரி ஸ்கூலோடைய சேர்மன் மேலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? பணம் லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு சொல்கிறதான். வாங்கினவனை பிடிச்சிட்ட. இப்போ வந்து அரசகுமார் டு அன்பில் மகேஷ் டு உதயாநிதி டு சபரீசன், இவங்க 4 பேர் தான் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த 4 பேருமே சிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இங்கே கொடுத்தவனெல்லாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? ஏன்னா இதை வச்சு அவன் ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருக்கிறான். எத்தனை ஸ்கூல் ஃபீஸ் நீங்கள் முன்னாடி போய் பார்த்து போர்டு எடுத்துருக்கீங்க? ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாவது போட்டு பார்த்துக்கிறீங்களா? ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து ரூல்ஸை தூக்கி குப்பையில போடுங்க சார். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றி பேசுறாங்கன்னு தான் சார் நான் சொல்லின்னு வரேன். இதே வந்து ராஜ்மோகன் எப்படியா சார் ஒன்று பேசுறாரு, காலைல ஒன்று பேசுறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுறாரு. கயிறு கட்டுறது என்ன ஜாதி கயிறுன்னு எனக்கு தெரியல. நான் அதை தான் வந்து கேட்குறேன் உங்ககிட்ட. கயிறுல என்ன ஜாதி கயிறு? கருப்பு இருக்குது, சிகப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, எல்லா கலரும் இருக்குது. எது ஜாதி கயிறுன்னு எனக்கு சொல்லு. ஆனால் செங்கோட்டையன் ஐடி கார்டுலாம் ஜாதி பேர் போகணும்னு சொல்றாங்களே. நீங்க ஜாதின்னு சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. உயர்நீதிமன்றத்தில் கூட இது முன்னாடியே வந்து RS பாரதி பேசுனது. உயர்நீதிமன்றத்தில் ஜாதியின் அடிப்படையில் தான் நீதிபதியிலே வந்து போடுறாங்க. உண்மையாலுமே ஜாதி இல்லைன்னு சொல்றவங்களாம் என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த காலமே எத்தணும். ஆனால் இங்கே எவனுக்கும் துணிச்சல் கிடையாது. நான் ஓப்பனாக கேட்குறேன், ஐடி கார்டில் போட்டால் என்ன ஆக போகுது? என் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேயே நீங்கள் வந்து கேட்குறேன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறேன். அப்போ என் ஜாதியை பார்த்து தானே கேட்குறேன். அப்போ அங்கே கொடுக்கும்போது ஐடி கார்டில் இருக்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம்னு நான் கேட்குறேன். சும்மா நாடகம்லாம் வேண்டாம் சார். ஜாதியை ஒழிக்கணும்னா வந்து எவனாலையும் முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு கேட்குறேன், இதே டிவிக்காக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த இதுவாக இருக்கட்டும், அவன் ஒவ்வொரு தொகுதியில் நிற்கும் போது அவன் என்ன ஜாதின்னு பார்த்து தானே நீ ஓட்ட வந்து நிற்க வைக்கிற. ஆனால் விஜய் அவர்களுக்கு யாரும் அப்படி ஜாதி பார்த்து ஓட்டு போடல சார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ குங்க வந்து எதுக்கு வந்து விஜயபாஸ்கர்லாம் வந்து வலிச்சுன்னு வராரு, அந்த இடத்துல வந்து அவர் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி தான். புரியுதுங்களா? இன்றைக்கும் சொல்கிறேன், ஜாதியை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க, ஜாதியை வச்சு தான் அரசியல் கட்சியை நடத்துகிறாங்க. மதத்தை வைத்து ஜாதி இல்லைன்னா அவங்களால அரசியல் பண்ண முடியாது. இந்த ஜாதியை பற்றி பேசணும்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. எவனுமே ஜாதி ஒழிக்கிறதுக்கு வர மாட்டான். நீங்கள் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட இதில் சமுதாயத்தை சேர்ந்த வீட்டில் போயிட்டு நீ வந்து சும்மா வேணால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ரீல்ஸ் போனால் போவானே தவிர உண்மையிலுமே போனால் கொடுக்க வேண்டிய மரியாதை இன்னமும் அதோடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. உங்கள் ஊர் சைட்லாம் கூட போய் பாருங்கள், நிறைய பேர் ஊர் சைட்லலாம் வந்து சொல்லிடும் கீழ் ஜாதி மேல் ஜாதிக்கு இன்னும் கூட இருக்குது. அது சும்மா நம்ம வந்து உட்காந்து மீடியாவுக்கு போய் பேசணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஜாதியை ஒழிக்க முடியாது. எத்தனை வருஷம்லாம் ஒழியாதுன்னு சொல்கிறீங்க? அது ஒழிச்சிட்டு அரசியலே கிடையாது. ஓகே, இப்போ அரசியல்வாதிகள் தான் அதை ஒழிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல் கூட பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஜெய்ஹிந்த்.